Hello guys, welcome back to Rusha Bala's Learning Academy. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு important information especially for EC aspirants க்கு ஓகேங்களா. So first of all வந்து பாத்தீங்க அப்படினா TNEB relevant-ஆ ஒரு வீடியோ லாஸ்ட் மந்த் கொடுத்திருந்தேன் ஓகேங்களா. அதுல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படினா இப்போ கரண்டா EB-ல huge number of vacancy announce பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி ECE அதுவும் வந்து ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸே என்ன கேட்டிங்கன்னா மேம் EBக்கு EC எலிஜிபிளா மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நியூவாக ஃபீல்டுக்கு என்ட்ரான ஆஸ்பிரண்ட்ஸுமே வந்து EBக்கு EC எலிஜிபிள் தானே மேம், அப்போ அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய என்கொயரிஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு கிளாரிட்டி கொடுக்குற விதமாக அந்த வீடியோ கொடுத்துருந்தேன் ஓகேங்களா. அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு காலத்தில் இருந்துச்சுமா EBக்கு EC எலிஜிபிள்னு இருந்தது. அது எப்போ அப்படின்னா 2024 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 2024 வரைக்கும் இருந்தது. அதுக்காக நமக்கு ஒரு பர்டிகுலர் EC சிலபஸும் இருந்தது. அதை ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் 2025ல் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா ஒன்லி ஃபார் EEE ஆஸ்பிரண்ட்ஸு. ஸோ அதனால் EC சிலபஸே எடுத்துட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கும் மீறி என்ன கேட்டிங்கன்னா ஓகே மேம், பட் இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் சிலபஸ் தானே படிக்கிறோம், 400ம் 514ம் ரெண்டுமே சேம் தானே, அப்போ EBக்கு வந்து ஏன் ECயே கொடுக்கல, அப்போ இப்போ நியூவாக வரக்கூடிய கவர்மெண்ட்டில் சம்திங் ஏதாவது சேஞ்சஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் வரைக்குமே இப்போ லாஸ்ட் இயர் 2025ல் EBக்கு வேகன்சிக்கு கால்ஃபர் வந்திருந்தது. அதுக்கு ஒன்லி EEE ஆஸ்பிரண்ட்ஸ் தான் எழுதியிருந்தாங்க. ஸோ EC எலிஜிபிள் இல்லைம்மா, மேபி இந்த டைம் நியூ கவர்மெண்ட்டாக இருக்கிற பட்சத்துக்கு இல்லை ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிக்கு அவங்க அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன சினாரியோ என்ன அப்படின்னா EB ஒன்லி ஃபார் EEE ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. பட் அந்த வீடியோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி ஓகேங்களா. அது எதுக்குமே நான் ரிப்ளை பண்ணல. என்ன மாதிரி கான்ட்ரவர்சினா EC ஆஸ்பிரண்ட்ஸ் EBக்கு எங்களுக்கு கால்ஃபர் பண்ணணுங்கிற மாதிரியும் EEE ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அது ஒன்லி ஃபார் EEE அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி போணுச்சு. ஸோ இந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய நான் யாருக்குமே ரிப்ளை பண்ணலை. பட் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கான்ட்ரவர்சிங்கிறதெல்லாம் தேவையில்லாத அன்வான்ட் தான் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் திங் நல்லா புரிஞ்சுக்கோங்க, EC ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா EBக்கு ECயையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா புது விஷயத்தை எங்கேயுமே முன்வைக்கல ஓகேங்களா. 2020ல் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது 2020ல் EBயில் வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 91% வந்து EEEனும் ரிமைனிங் வந்து அதாவது 7% ECE E&Iனும் ரிமைனிங் 2% வந்து CSE ITன்னு ஒதுக்கி தான் உங்களுக்கு 2020ல் உங்களுக்கு கால்ஃபர் வந்திருக்கு. அதே மாதிரி தான் 2024லையும் EC எல்லாமே உள்ளே இன்க்ளூட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ EC ஆஸ்பிரண்ட்ஸ் வைக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கால்ஃபர் பண்ணியிருந்தீங்கல்ல, ஸோ எங்களுக்கு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி வேணாம், நீங்கள் அட்லீஸ்ட் ஒதுக்குவீங்கல்ல 30%, 3%. ஆமாப்பா, இப்போ உங்களுக்கு 2020ல் ECக்கு 7%னாலே அதில் 28 பேர், 2% CSE அப்படின்னாலே 8 பேர் ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் EC ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன ரெக்வெஸ்ட்டாக கேட்டாங்கன்னா எங்களுக்கு அந்த டோட்டல் வேகன்சி வேண்டாம், நீங்கள் அந்த மாதிரி ஆல்ரெடி ஒதுக்குவீங்கல்ல அந்த மாதிரி எங்களுக்கு இந்த டைம் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது தான் EC ஆஸ்பிரண்ட்ஸோட ரெக்வெஸ்ட் ஓகேங்களா. ஸோ EEE ஆஸ்பிரண்ட் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அது ஒன்லி ஃபார் EEE, அது தெரியும்ப்பா. பட் என்ன அப்படின்னா அதாவது ஆல்ரெடி அவங்க அந்த மாதிரி கால்ஃபர் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி பண்ணால் எதுக்காக இதை மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னா முன்னாடியாவது ECக்குன்னு தனி சிலபஸ், அந்த சிலபஸை எடுத்துட்டாங்க ஓகே. இப்போ 2 பேருக்கும் காமனாக தானே ஒரு சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ எனிவே நம்ம காலேஜில் ப்ரிப்பேர் பண்ணலனா கூட இப்போ நம்ம எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ரோத் ஆகிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க்கிங் நேச்சருக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அந்த ஆங்கிளில் அவங்க ரெக்வெஸ்ட்டாக கேட்கக்கூடிய விஷயம் தான் ஓகேங்களா. போஸ்ட்டு ஜாப் எல்லாமே அவங்கவுங்களோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து அவங்கவுங்க கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டை பொறுத்து கிடைக்கக்கூடியது தான். ஸோ தேவையில்லாமல் இந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது அன்வான்ட் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ EC ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்ட விஷயம் என்னென்னா ஆல்ரெடி EB ஒதுக்குன அதே பர்சன்டேஜ் வேகன்சியை இந்த டைம் ஏன்னா வேகன்சி அதிகங்கிறதுனால இந்த டைம் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ EEE வேகன்சியில் அவங்க எந்த இடத்துலையுமே அது உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னோ அதை ஏன் கொடுக்குறீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கொஷின் கேட்கல. ஸோ அதனால் இந்த கான்ட்ரவர்சியை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா.
தென் அதுக்கு அடுத்தது ஓகே மேம் அதுதான் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் தான் மெசேஜுக்கு ரிப்ளையும் பண்ணலைல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே இதை வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சைடு எப்போதுமே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்போம். ஓகேங்களா? அந்த விதத்தில் லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஓகேங்களா? தொடர்ந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். நியூ ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கிறீங்கனாலும் தெரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட் டைம் வந்து ஈசிக்குன்னு எந்த வேகன்ஸுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சரி ஒரு இனிஷியேட் பண்ணுற விதமாக மெயில் பண்ணுவோன்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அட் அ டைமில் மெயில் பண்ணுங்கப்பா, அதாவது இசிஇக்குன்னு ப்ராப்பர் சிலபஸ் இல்லை, இசிஇக்கான வேகன்சி எதுவுமே கொடுக்கறதில்ல, ஆனால் இசி ஆஸ்பிரண்ட்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், அப்போ எங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட்டாக மெயில் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லிவிட்டு, அதே சமயத்தில் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கண்டென்ட் நீடட்னா கூட என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த கண்டென்ட் அனுப்புகிறேன், அதை ரீஃப்ரேம் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் மினிமம் 3000 பேராது நம்ம மெயில் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அப்புறமும் கேட்டிருந்தீங்க மேம் மெயிலுக்கு ரிப்ளை வந்துச்சா அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடுத்த ரிப்ளை ஈவன் நான் சொல்கிறது டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அப்போது அந்த ஃபோன் காலாக இருக்கட்டும் இல்லை மெயிலுக்கு வந்த ரிப்ளை வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, போர்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அங்கே டிபார்ட்மெண்ட்டில் சொல்லக்கூடியது தான், அதாவது டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் பிடபிள்யூடி இல்லை இபி, ஸோ இவங்களுக்கு இந்தந்த ஆஸ்பிரண்ட்ஸ் இந்தந்த டிபார்ட்மெண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் தேவை அப்படிங்கிற பட்சத்துக்கு நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதே தவிர கால்ஃபர் பண்ணுறது அவங்க சைடு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதோட அவுட்புட் வந்து இப்போ லாஸ்ட் இயர் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணதுக்கு இந்த டைம் உண்மையாகவே நமக்கு என்னது, அதாவது வேகன்சி கம்மினாலும் நம்ம இப்போ ஒரு சேஃபர் ஜூனில் இருக்கோன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிஏஇ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் சொன்ன மாதிரியே பிடபிள்யூடிக்கு 514 சிலபஸில் இசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க, ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி அப்கமிங் டிப்ளமோ எக்ஸாமுக்கும் இசிக்கான சிலபஸ் 447 அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயம், ஏன்னா நிறைய இசி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்ததுக்கு நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஓகேங்களா? அந்த விதத்தில் இப்போது ஈபிக்கும் நான் அந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் கேட்குறீங்கப்பா, ஆனால் கரண்ட் சினாரியோவில் வந்து உங்களுக்கு இபிக்கு வந்து ஈஸி கிடையாது, பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, சிஎம் செல்லுக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ சிஎம் செல்லுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மெயில் ஐடி கொண்டு மென்ஷன் பண்ணி சிஎம் செல்லுக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். மெசேஜ் பண்ணிவிட்டு என்ன ரிப்ளை வந்ததுன்னு சொல்லியும் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன மூவ் பண்ணியிருக்கேங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது எல்லாமே டீம் ஒர்க்கு ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கொஞ்சம் பேர் இப்போ தான் என்ட்ரு ஆகிருப்பீங்க. ஸோ அதனால் படிக்கலாமா வேண்டாமா, வேகன்சி வருமா வராதா, இந்த ஆசிலேஷன்லாம் இப்போ என்ட்ரு ஆனவங்களுக்கு இருக்கும். ஓகேவா? பட் அதுவே 4-5 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிடாதா, ஏதாவது ஒரு இதில் உள்ளே போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு பெரிய கனவு. ஓகேங்களா? அப்போ அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடைக்கலங்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகிட மாதிரி ஆகுது அப்படின்னா டிசப்பாயின்மெண்ட் மாதிரி ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் இப்போ அடுத்தது சிஎம் செல்லுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, ஓகே ஃபைன். அதுக்கு அடுத்தது என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லி இபியில் ஒர்க் பண்ணுறவங்க உள்ளே இருக்கிறவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஐடியா வச்சு அடுத்தது ஒரு பிளான் கொடுத்துருக்கேன்ப்பா. ஓகேங்களா? அது உங்களுக்கு எந்த விதத்தில், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணிட மாட்டோமா, ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஏதாவது ஒன்று ஸ்டூடெண்ட்ஸுக்கு அச்சீவ் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரே ஒரு தாட்டு தான். அந்த விதத்தில் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிஎம் செல்லுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கோம். ஓகே, அது வந்து இப்போ நிறைய, அதாவது உங்களுக்கு சிஎம் செல்லை பொறுத்த வரைக்கும் அதில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக இருக்கும், ஓவராலாக தமிழ்நாடு. பட் அதை தாண்டி நம்மளோட ப்ராப்ளமை கொண்டு போகணும், புரிய வைக்கணும் அப்படிங்கிற போது என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, இபிக்கு டேரெக்டாக அப்ரோச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இபி எப்படி டேரெக்டாக அப்ரோச் பண்ணும்போது அந்த விதத்தில் எங்களுக்கு கிடைச்ச ஐடியாஸ் என்ன அப்படின்னா, இப்போ டிஎன்இபியில் இப்போ நமக்கு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறவங்க வந்து நம்ம ஐஏஎஸ் ராதாகிருஷ்ணன் சார். ஓகேங்களா? ஸோ ஏன் அவங்கள நேராக பார்த்து ரெக்வஸ்ட் பண்ணக்கூடாது, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ ஒன்று இபிக்கான சேர்மன், ஸோ அவங்க இல்லை அப்படின்னா இப்போ நமக்கு நியூ கவர்மெண்ட்டில் நமக்கு மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களே நிர்மல்குமார் சார்.
ஓகேங்களா. ஸோ இந்த 2 பேரில் யாரையாவது ஒருத்தவங்களை பார்த்து, ஏன்னா இவங்க கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் வச்சாலும் அவங்க அட்லீஸ்ட் மினிஸ்டர் கொண்டு போவாங்க, இல்லை மினிஸ்டர் கிட்ட நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா இவங்க என்னது அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தத்தில் நம்மளை ஏதாவது கன்சிடர் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி முன்வைக்கக்கூடிய அடுத்த விஷயம் தான் இது. ஓகேங்களா. அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம், நமக்கு இப்படியெல்லாம் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதையும் நம்ம இனிஷியேட் பண்ணால் எப்படி இருக்கும். இப்போ இபிக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மேபி இப்போ ஆட் அண்ட் டம்ல ஆட் ஆகியும் வரலாம், இல்லை நியூ நோட்டிஃபிகேஷனாகவும் அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகே, அதில் வேகன்சியும் செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு இவ்வளவு, ஒயர்மேனுக்கு இவ்வளவு, ஏஇக்கு இவ்வளவுன்னு செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் எனிவே நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. நான் சொல்கிறது இசிஇக்கு மட்டும் கிடையாதுமா. நான் இப்போ சொன்னேன்ல, இஎன்ஐ டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சிஐடி டிபார்ட்மெண்ட், இசிஇ டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. ஏன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிங்கும் போது ஒரு 1% நமக்காக ஒதுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். ஸோ அந்த விதத்தில் நான் இப்போ இந்த 2% சொன்னேன் பார்த்தீங்களா. ஓகே, ஸோ அவங்கள டைரெக்டாக பார்த்து பெட்டிஷன் மாதிரி கொடுக்கலாம், ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி கொடுக்கலாம். அந்த ரெக்வெஸ்ட்டில் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்து ஈஸி ஆஸ்பிரண்ட்ஸ் இவ்வளோ பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் படிக்கக்கூடிய சிலபஸும் அதுதான். 2024 வரைக்கும் நமக்கு எங்களுக்கு வேகன்சின்னு சம் பர்சன்டேஜ் அலாட் பண்ணாங்க. பட் லாஸ்ட் இயர்லேருந்து வேகன்சி கொடுக்கல. அதனால் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. இந்த கண்டென்ட்டை தான் நம்ம மனுவாக எழுத போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து டேரெக்டாக நம்ம போய் கொடுக்க முடியாது. ஸோ அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸ் டேட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் எந்த டேட்டு, ஏன்னா உங்களுக்கு ஆமாம் இப்போ மினிஸ்டர் சார் அப்படின்னா உங்களோட பிஏவை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த டேட்டில் நம்ம போகணும். ஓகேங்களா. சரி மேம் நீங்கள் போங்க, போகாமல் இருங்க, இதையே நீங்கள் வீடியோவில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா இப்போ நான் ஒரு ஆளாக நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. நான் இப்போ ஒரு ஆளாக போனேன் அப்படின்னா அது என்னோடய தனிமன ஒரு, அதாவது இவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 10 மெம்பர்ஸ் அந்த மாதிரி போகும்போது ஓகே அங்கே என்னது இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்கள்ல. அதுக்கப்புறம் அவங்க எப்படி என்ன அப்ரோச் பண்ணுறாங்கங்கிறத விட நம்ம ஜஸ்ட் ட்ரை. ஓகேவா. நான் எப்படி மெயில் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், என்ன அதாவது அவுட்புட் என்னங்கிறத பார்க்குறத விட நம்ம ட்ரையே பண்ணாமல் இருக்கக்கூடாதுமா. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தானே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ இபிக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு பெட்டிஷன் மாதிரி கொடுப்போம். ஓகேங்களா. இப்போ நான் சொன்ன கண்டென்ட்டே ரெக்வெஸ்ட்டாக எழுதி, ஏன்னா சிஎம் செல்லுக்கு நம்ம மெசேஜ் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்கீங்க, மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, ரிப்ளை வந்திருக்கு. ஓகேங்களா. பட் இன்னுமே நம்ம துரிதப்படுத்தினா மட்டும்தான் இப்போ வரக்கூடிய இபி வேகன்சியில் அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேபி அவங்களோட ஃபேக்ட் வந்து கம்பல்சரி ட்ரிபிள் இருக்கலாம். ஸோ அதனால் நம்மளை கன்சிடர் பண்ணாமல் போகலாம், அது ஓகே. பட் நம்ம ட்ரை பண்ணோங்கிற ஒரு இது இருக்கும்ல. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கொஞ்சம் குரூப்பாக போய் கொடுத்தோம் அப்படின்னா இதில் சிஎஸ்சி, ஐடி, இஎன்ஐ யார் வேணாலும் வாங்க. மெயினாக வந்து ஈஸி ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகேங்களா. எனக்கு ஒரு 10 பேர் வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க. ஓகேவா. நான் யாரையும் கம்பல் பண்ணலை. ஆனால் எங்கிட்ட கான்டாக்ட்ஸில் மேக்ஸிமம் இருக்கிறவங்க யாருன்னா விமன்ஸு, ஹவுஸ் ஒய்ஃபு, கிட்ஸ் வச்சுருக்கவங்க, அப்படி இல்லாட்டி குரூப் 4 குரூப் 2க்கு கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க மேக்ஸிமம் நிறைய பேர் இப்படி தான் இருப்பீங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து மேம் என்ன மேம் வராதா, இபிக்கு நம்ம கொடுக்க மாட்டாங்களா, இப்படி தான் டிஸ்கஷன் இருந்தது. பட் எனிவே நான் என்ன சொல்கிறேன்னா சென்னையில் இருப்பீங்கல்லப்பா, சென்னை நான் ஏன்னா இப்போ நம்ம சென்னையில் தான் நம்ம பார்த்து கொடுக்க போகிறோம். ஸோ எனக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பீப்புள் ஒரு 10 பேர் வாலண்டியர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க எந்த டேட்டில் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டில் அவைலபிலிட்டி இருந்தேன் அப்படின்னா நானும் உங்களோட இன்க்ளூட் ஆகுவேன். இல்லை அப்படின்னா நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அவங்களோட நீங்கள் கொஞ்சம் குரூப்பாக போய் கொடுத்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி இதில் பேக் எண்டில் எந்தவித இது உள்நோக்கம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. ஒன் அண்ட் ஒன்லி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரெக்வெஸ்ட்டு தான் வைக்க போகிறோம். ஓகேவா. இபிக்கு எங்களையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வெஸ்ட்டு தான் வைக்க போகிறோம். ஸோ யாருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, எப்போ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 10 மெம்பர்ஸ் வந்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலான் இருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ பேசினது உங்களுக்கு வந்து வேலிட் பாயிண்ட்டாக இருக்குது மேம். நான் சென்னையில் தான் இருக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு வியூக்காக பார்ப்பீங்க மேம், ஏதோ இப்படிலாம் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க. ஆனால் இதிலையே படிச்சுட்டு ஐயோ இப்போயும் வேகன்சி கம்மியாக இருக்குது, இபிக்கும் நம்ம இல்லை அப்படின்னா இப்போ படித்ததே என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நான் பேசுகிறதுங்கிறது அது உணர்வுபூர்வமாக புரியும். ஓகேங்களா. ஸோ எதுக்காக மேம் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அப்படி வந்து உண்மையாகவே நீங்கள் உங்கள் சைடு மேம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா நான் கிளியர் பண்ணிடுவேன், நான் அந்த மாதிரி சான்ஸ் இல்லாததுனால தான் நான் இவ்வளோ நாள் வந்திருக்கிறேன்,
ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஜஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறோம். அப்படி யாராவது சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த இடத்துல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு விஷயம் இல்லை. வாலண்டியர்ஸாக மினிமம் ஒரு 10 பேர், அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 10 மெம்பர்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு அந்த இதை அவங்கக்கிட்ட கையில் கொடுத்து நம்மளோட ஃபேக்டை எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுறதும் பண்ணாததும் அவங்க சைடு இருக்குது, ஓகேங்களாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது உங்களுக்கு வேலிட் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னா, பட் நான் தூரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நான் சொல்லலைப்பா. இங்கே சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 1 hour அது மாதிரி தான், 1 hourக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஓரளவு இன்னொன்று மெயில் ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபீமேல்லாம் வீட்டில் என்ன சொல்கிறாங்கங்கிறது தெரியல. பட் எனிவே மெயில் ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்க, 514க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் மேம், எனக்கு இபியில் சான்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒன்றும் இல்லை, வாலண்டியர்ஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் கையில் கொடுக்கலாம். இந்த ஒரே ஒரு விஷயந்தான், அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இபியில் என்ன வேகன்சி வருதோ அதுக்கு அடுத்தது பார்த்துக்கலாம். நம்ம சைட் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு தான், ஓகேங்களாப்பா? அதர் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.